ஓகே சார், எக்ஸாம்பிள் போயிடலாம். இந்த சார்ட் எல்லாரும் பாக்குறீங்களா சார்? கண்ணுக்கு தெரியுதா சார்? தெரியுது ஹலோ சார். ஓகே, இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெண்ணோட ஜாதகங்க. இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகம்னா எந்த கிரகத்தை பார்க்கணும்? சுக்கிரன். சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரனுக்கு இங்க காம்பினேஷன் எப்படி இருக்கு? சனி சந்திரன் குரு. சனி சந்திரன் இல்ல, ஃபர்ஸ்ட் பிளானட் எடுத்துக்கணும். சனி காம்பினேஷன் இருக்காரு. இந்த பொண்ணு வந்து ஒரு அப்பா அம்மா கிட்ட வளராம வேறு ஒரு பெண்மணி கிட்ட தத்து போய் வளர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நாம ஏற்கனவே ஒரு சொன்ன காரகம் இங்க வேலை செய்யுதா? தத்து போறதுக்கு என்ன காரணம்? புதன் சனி. சனியும் புதனும். இந்த ஜாதகத்துக்கு என்ன காரணம்? எல்லா விடையும் சொல்லக்கூடாது, சனி மட்டும்தான் சொல்லணும். இங்க காம்பினேஷன் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லணும். அதாவது வந்துங்க, பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு சனியோட பார்வை தொடர்புகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறதா காம்பினேஷன்ஸ். இப்போ இந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கைக்கு காம்பினேஷன் எப்படி இருக்கு? திருமண வாழ்க்கைக்கு காம்பினேஷன் எப்படி இருக்கு சார்? கேது சனி செவ்வாய் கேது வந்திருக்கு சார். செவ்வாய் கேது வந்திருக்கு. இவங்க திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? 2023 மேரேஜ் பண்ணிட்டாங்க. சார் இது வணக்கம் சார். வணக்கம் சார். இது செவ்வாய் கேது சனி சந்திரன்ங்கிறது வந்து ஒரு நல்ல கிரக கூட்டணி இல்லைங்க சார். மங்களக்காரகன் செவ்வாய் கணவன் கிரகத்துக்கு அது வந்து வெறுப்பு விரக்தி சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்து கடைசி தொடர்பா குரு தொடர்பு வர்றதுனால ஏதேனும் சமாதானம் ஏற்படலாம் இல்லைங்க சார்? ஓகே, இப்ப வந்து செவ்வாய் வந்து கேதோட சம்பந்தப்படுறாரு, அதுக்கப்புறம் சனியோட சம்பந்தப்படுறாரு, அதுக்கப்புறம் சந்திரனோட சம்பந்தப்படுறாரு, அதுக்கப்புறம் குருவோட சம்பந்தப்படுறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, முதல் திருமணத்தின் மூலம் அந்த குரு தொடர்பு முதல் திருமணத்தின் வழியாகவே சால்வ் ஆகுமா, இல்ல இரண்டாவது திருமணம் செஞ்சுதான் சால்வ் ஆகுமா? இரண்டாவது திருமணம் செய்யறது. இல்ல, திருமண பிரச்சனை பிரிவினைன்னு சொல்லிட்டீங்க, அது ரைட். ஆமா சார். இப்ப அது முதல் திருமணத்தின் மூலம் பிரச்சனை சால்வ் ஆகுமா, இரண்டாவது திருமணத்தின் மூலமா? இரண்டாவது திருமணத்தின் மூலம். சந்திரன் இருக்கிறதுனால மாற்றம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு சார். சூப்பர். இதுதான் இந்த இடத்துலதான் காம்பினேஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு சனியோட தொடர்பு இருக்கா? இது என்ன சொல்லுது? வாளா நிலைய சொல்லுதா? ஆமா சார். அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லும் போது சொல்லியிருக்கோம், ஜீவகாரகனோட தனி கேது இருந்தால் அது செவ்வாயில என்ன இருக்கோ சீக்கிரமா ரிஃப்ளெக்ட் ஆயிரும் சொல்லியிருக்கோமா? ஆமா சார். அப்ப இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஆமாங்க சார். சுக்கிரன் வந்து சனியோட சேர்க்கை இருக்கும் பொழுது அடுத்து சந்திரனும் தொடர்பு கொள்றதுனால நம்ம அந்த மாற்றங்கிறத உறுதிப்படுத்துறீங்க. கணவன் கிரகத்தோடையும் சேர்ந்து கேது சனி சந்திரன் பொழுது மாற்றம்ன்றது உறுதியாகுது சார். ஆமா, கடைசி தொடர்பா குரு இருக்கிறதுனால இரண்டாவது தொடர்பு. நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சார். சொல்லுங்க சார். நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஜீவகாரகனுக்கு ஒரு மைனஸ் மட்டும் இருந்தா அது கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும். சரி, புரிஞ்சுதுங்களா? இப்ப 2 மைனஸ் எப்பெல்லாம் சேருதோ அது தோல்வியில தான் 100% முடியும். நான் இதுல பாடத்துல சொல்லியிருக்கேனா? ஆமா சார். மையக்கோளுக்கு ஒரு கோள் இருக்கிறத விட மையக்கோளுக்கு ஒரு கோள் இருக்கிறது, தீமையான கோள் இருக்கிறத விட 2 தீமை கோள்கள் வரும் பொழுது அதோட பாதிப்பு அப்படிங்கிறது உறுதியா நடக்கும்.
ஆமாங்க சார். அப்ப அந்த பாதிப்புக்கு அப்புறம் ஒரு சுபக்கோள் வருது அப்படின்னா முதல்ல தோத்துட்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வரக்கூடிய கோளின் காரகத்துவ தொடர்புடைய நபர்கள், அதோட தசாபுத்தி காலகட்டங்கள், அப்புறம் அந்த வாய்ப்புகள் அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. சார் இப்ப ஒரு சின்ன கேள்விங்க சார். இப்ப இந்த ஜாதகத்திலேயே நம்ம கலத்திரக்காரனோட முதல் தொடர்பாக குரு வந்திருந்து பின்னாடி கேது சனி கடைசியா சந்திரன் வந்திருந்தா அப்ப முதல்ல ஒரு சுப ஏற்பாடுகள் திருமணங்கள்லாம் நடந்து அது தோல்வி பிரச்சனைகளுக்கு ஆகி மறுபடியும் அது அவமானத்துல முடிஞ்சிருக்குமாங்க சார்? மாற்றத்துல நடந்திருக்கு? ஆமா, அவமானத்துல முடியும் கடைசியில. அப்ப அடுத்த திருமணத்துக்கு போவாங்களா சார்? கடைசியில கேது வரக்கூடாது எப்பவுமே. சரிங்க சார். கடைசியில சந்திரன் வந்திருந்தாங்க சார். கடைசியில சந்திரன் வந்தா மாற்றம் தானே, சந்திரனால மட்டுமே. சந்திரன் நல்லா இருந்தா நடக்கும். இப்போ சந்திரனுடைய குடுப்பினையில வந்து நம்ம சந்திரன் நல்ல ராசிகள்ல நல்ல சுப தொடர்புல இருந்தா அது நல்லது நடக்கும். ஆமாங்க. சரிங்க சார். சார் இப்போ சாரி சார் நீங்க சொல்லுங்க சார். இல்ல நீங்க கேட்டுருங்க சார். சாரி சார். சொல்லுங்க சார். சார் அதாவது ஒரு சார் பேசினார், அவரே கேட்குங்க சார். ஓகே, நன்றி சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இதே பெண்ணுக்கு வந்து சார் மாமனார் இல்லாத வீட்டுல போய் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சார். முதல் திருமணமே மாமனார் இல்லாத வீடோ இல்ல பாதிக்கப்பட்ட வீட்டுல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு அந்த கேதுவோட பாதிப்புங்கிறது அந்த இடத்துல நல்லிஃபை ஆயிருக்குல்ல சார்? ரெண்டாவது மேரேஜ் போக வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம் சார், குழந்தை இல்லாத வீடோ. அதைத்தான் சொல்றேன் சார். இது ஒரு கோளா இருந்தா அந்த பாதிப்பு கம்மி. 2 கோள் சேரும்போது இதோட பாதிப்பு 100% மாமனார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நடக்கும். ஓகே 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 சார். இல்லைனாலும் சார் நடக்கும். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ இந்த இதுல சுக்கிரன் சனி அப்புறம் சந்திரன் இருக்கிறதுக்கு பதிலாக நேரடியா குரு இருந்துன்னு வைங்களேன், லேட்டா பண்ணியிருந்தா கூட ஒரு மாதிரி போகுமா சார்? ஒரு 33 லேட்டா பண்ணா ஓகே. இப்ப இந்த காம்பினேஷன் செவ்வாய் சனிக்கு கேது செவ்வாய் கேது எப்ப பண்ணாலும் அது பிரச்சனை தான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இவங்களுக்கு இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு நாம சொல்ல வேண்டிய வழிமுறை என்னன்னா, முதல் திருமணம் தோல்வி அடைந்தாலும் 2வதோ அல்லது 3வது திருமணத்தின் மூலம் இவர் வாழ்க்கை ஃபைனலைஸ் ஆகும், முழுமையடையும். முதல் திருமண வாழ்க்கையோட லைஃப் லாங் வந்து தோல்வி கிடையாது இவங்க ஜாதகத்துக்கு. அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் வாழ்க்கை நல்ல கிரகங்கள் தொடர்றதுனால. ஆமா. அடுத்த திசையெல்லாம் என்ன திசை வருது? ராகு திசை, அடுத்த குரு திசை. குரு திசை அவங்களுக்கு நல்லா தானே இருக்க போகுது. நல்ல திசை. ஓகே சார், இங்க ஒரு கேள்வி சார். ஓகே. இப்போ சனி கேது வந்து பிரிவினை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து அதுக்கப்புறமா ஒரு மாற்றம் ஏற்பட்டு இன்னொருத்தரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த குரு இருக்கிறதுனால நல்ல திருமண வாழ்க்கையிலோட அவங்க நீண்ட காலம் வாழ்வாங்கன்ற மாதிரி நம்ம எடுக்கிறோம். இப்போ இவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டோ இல்ல ஃபர்ஸ்ட் திருமணம் பண்ணவங்க வந்து வேற பேர் மாத்தி இல்ல வேற மதம் மாறி திரும்பி அவங்களே 2வது தடவை கல்யாணம் பண்ணா இது நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை சார். ஓகே. பேர் மாத்துறது, ரீமேரேஜ் பண்றதெல்லாம் இந்த 2 காம்பினேஷனுக்கு வேலை செய்யாது. ஓகே சார். நீங்க ஒரு விஷயத்த நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஒருத்தங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது திரும்ப எப்படி ரீஜாயிண்ட் ஆவாங்க? அதான் சார். இப்ப சார் சொல்றது என்னன்னா சார், இப்ப இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு 100% புரியுது. நான் புரியாம கிடையாது. நான் என்னங்கிறேன்னா, ஒருத்தரோட செயல்பாடு பிடிக்காம தான் அவங்க வேண்டாங்கிற மனநிலைக்கு தான் போறாங்க. அதான் சார். அத வந்து ஏன் கொடுக்குதுங்கிறது சுக்கிரன் சனியும் செவ்வாய் கேதுவும் சனியும் தடுது. சரிங்க. இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டுக்கு வேலை இல்லை. அது ஒரு சார் சொன்ன இது என்னன்னா சார், இப்ப நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாங்கல்யத்தை வந்து உண்டியில சேர்த்திருங்க, நீங்களே இன்னொரு முறை கல்யாணம் பண்ணிக்கங்க, இந்த மாதிரியான ப்ரொடிக்ஷன் எல்லாம் சொல்றதுனால இது நிறைய பரவலா இருக்குங்க சார். இது சொல்ல போனா இப்ப நீங்க பரவலா இருக்குதுங்க. அது ஒரு உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சில டிரான்சிட்டுக்கு வேணா அது ஒத்து வரலாம் ஒழிய, உதாரணத்துக்கு வந்து செவ்வாய் நோக்கி கேது வருது, சனி வருது, அந்த மாதிரி நேரத்துல தள்ளி போடுறதுக்கு வேணா பயன்படுமோ ஒழிய, பொது காம்பினேஷனை வந்து நீங்க உடைச்சு வெளியே வர முடியாது. சரி சார், இன்னொரு கேள்வி சார் இது சார்ந்து. இப்ப வந்து கேது
கேது வந்து வேற மதத்தவர், இப்போ ஒரு சப்போஸ் கிறிஸ்டியனை, அதாவது ஒரு இந்துவா இருந்து ஒரு கிறிஸ்டியன் பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண் சார் ஒரு சிம்பிளா சொல்றேன், 2 காம்பினேஷன் வந்துருச்சுன்னா நீ எந்த ஜாதியில பண்ணு, என்ன மதத்துல பண்ணு, கேவலமா பண்ணு, நல்லது பண்ணு, என்ன பண்ணாலும் டைவர்ஸ் ஆகும். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுக்கு மேற்பட்ட காம்பினேஷன் நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப நான் 3 இடத்துல இங்க பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜீவகாரகனோட சனி சம்பந்தப்படுது, 2வது செவ்வாயோட கேது சனி சம்பந்தம். இதற்கு தோல்வியை தவிர வேறு வழி கிடையாது. சரி சார், இந்த சார்ட்டுக்கு கிடையாது. புரியுது புரியுது சார். ஒருவேளை இங்க சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்திருந்தா நீங்க சொல்றது ஜாதி மாதிரி வேற மதத்துல கல்யாணம் பண்றது ஓகே. சார் இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்குங்க சார். சொல்லுங்க சார். இப்ப ஜீவகாரகனோட சனி சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்காங்க சார். அடுத்து குரு செவ்வாய் இப்படி தொடர்பு இருக்குங்க சார். நம்ம கலத்திரக்காரகனோட செவ்வாய்க்கு அது சனி சந்திரன் தொடர்பு இருக்குங்க சார். இப்ப நம்ம மனோகாரகன் சந்திரன் வந்து குரு சூரியன் தொடர்போட நல்லா தான் இருக்காரு. இது இத்தனை யோசிக்கிறதுக்கு சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஒருவேளை இந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாண பருவ காலகட்டத்துல 26 வயசுல குரு திசை நடக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். இப்ப உதாரணத்துக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணு ஒரு சீக்கிரட்டா மோதிரத்தை மாத்தி தாம்பத்தியம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பையனோட வாழ்ற மாதிரி கற்பனையா வாழ்ந்துட்டு திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க. அது வெளி உலகத்துக்கு தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் குரு திசை நடக்கிறதுனால உடனே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி அந்த பொண்ணுக்கு எந்த பரவாயில்ல, நல்ல அந்த பொண்ணுக்கு கிரகமைப்பு மோசமா இருந்தாலும் நல்ல கல்யாணம் அமைஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க. இது ஒண்ணுதான் பாசிபிலிட்டிஸ் ஒழிய, பட் ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஏமாற்றம் பிரேக்ன்றதை யாராலையும் மாத்த முடியாது. இப்ப இந்த இடத்துல நான் சொல்ற வித்தியாசம் எதனால நடந்திருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. எதனால நடந்திருக்குன்னா ஏர்லியாவே குரு திசை நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப குரு ஜீவகாரகனோடையும் தொடர்பு வருது, கலஸ்தரக்காரகனோடையும் தொடர்பு வர்றதுனால அப்ப அந்த பொண்ணுக்கு இமீடியட்டா சொல்யூஷன் கிடைச்சிரும்னு அர்த்தம். சரி, இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல புரிஞ்சுக்கல நீங்க. ஜீவகாரகனுக்கு வந்து சனியினுடைய தொடர்பும் இல்லைங்க சார். ஜீவகாரகனுக்கு சனியினுடைய தொடர்பும், கலத்திரக்காரகனுக்கு கேது சனி. இப்ப நீங்க பாடத்துல வந்து ஒரு கிரகத்துக்கு, ஜீவ கிரகத்துக்கு வந்து ஒரு உறவு கிரகத்துக்கு வந்து கேது சனி தொடர்பு அடுத்தடுத்தோ அல்லது செவ்வாய் கேது தொடர்போ சனி கேது தொடர்போ வந்தா அந்த உறவு துண்டிப்பு ஏற்படும் அப்படிங்கறத நடத்திருக்கீங்க சார். இங்க ஜீவகாரகனுக்கும் சனி தொடர்பு இருக்கு, கலத்திரக்காரகனுக்கு கேது சனி தொடர்பு இருக்கிறதுனால கட்டாயமா உடனடி துண்டிப்பு நடந்துரும் அப்படின்னு சொல்லி இப்ப விளக்கம் சொல்றீங்க சார். இப்ப இதுல எனக்கு இன்னொரு கேள்வினா சார், இப்ப இந்த பொண்ணுக்கு மெட்டபாலிசம் கம்ப்ளைண்ட் வருமா சார்? இந்த பொண்ணுக்கு மெட்டபாலிசம் கம்ப்ளைண்ட்டுக்கு ஜீவகாரகனுக்கு கண்டிப்பா வரும். வருங்க சார். அது வந்து இப்ப செவ்வாய் வந்து உடல் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு செவ்வாயும் நம்ம பார்க்கணும்ன்றதுனால கண்டிப்பா இவங்களுக்கு பிளட் கம்ப்ளைண்ட் வருமா சார்? பிளட் கம்ப்ளைண்ட் வருமான்னு சொல்ல முடியாது, மெட்டபாலிசம் கம்ப்ளைண்ட் வரும். மெட்டபாலிசம் கம்ப்ளைண்ட் வரும். ஆமா, சரிங்க சார். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ராகு திசை நடக்கிறதுனால தீர்வு உடனே கிடைக்காது. இப்ப உதாரணத்துக்கு இந்த பெண்ணுக்கு இப்ப குருதிசை நடக்கிற மாதிரி இருந்தா என்ன சம்பவம் நடக்குன்னு கேக்குறேன். அந்த வாழ்க்கை முறிவு ஏற்பட்டு உடனடியா இன்னொரு திருமணம் நடந்து நல்லா அந்த வாழ்க்கை சமுதாயத்துக்கு தெரியாம முறிஞ்சிரும். புரியுது சார். ஏர்லியா வந்து அவங்க லைஃப் வந்து சக்சஸ் ஆயிரும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வர்ற, அவ்வளவுதான். சரி. ஏன் அதுக்கு அதை டிசைட் பண்றது இந்த இடத்துல யாருன்னு கேக்குறேன். தசா புக்தி தான் சார். அதான் சொல்ல வர்றேன். ஏன்னா இங்க ஆக்சுவலி டெக்னிக்கலி என்ன ஆகணும்னா அவமானம்ன்றது ஏற்பட்டே ஆகணும். ஏன்னா கேது சனி சந்திரன் வேற வந்துடுறாரு. அதனால நம்ம வந்து அவமானம்ன்ற ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். இங்க தசா புத்தி ஒரு கீ ரோல் பிளே பண்ணி அந்த பிளேட்டே திருப்பி மாத்தி ஒரு நல்ல விதமா கொண்டு போறாரு. ஆமா, 6 மாசமோ 1 வருஷமோ ஒரு பையனோட காதல் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி இனி வேணால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கலாம், அவங்களுக்குள்ள மேரேஜ் பண்ணிருக்கலாம், தெரியாம கூட நடந்திருக்கலாம், தாம்பத்திய வாழ்க்கை தொடர்ந்துருக்கலாம், கணவன் மனைவியா அவங்களுக்குள்ள கற்பனையா வாழ்ந்துட்டு இருந்துட்டு திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி குரு வரும்போது டக்குன்னு பிளேட்டை திருப்பி நல்ல மேரேஜுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும்.
சார் இப்ப அது வந்து புதன் ராகு ராகு புதன் சேர்க்கைன்றதுனால அது வெளியுலகு தெரியாம போயிடுன்றீங்க சார். இல்ல அதுதான் இங்க இடத்துல இருக்கிற பிரச்சனை. இப்ப நான் வந்து அது புதன் ராகுன்னே சொல்ல வரல. அதான் சார் இப்ப கல்யாண திசை. காலகட்டத்திலேயே சார். சுப திசை நடக்குது. சரிங்க சார். கல்யாண கல்யாண பருவ காலகட்டத்திலேயே காலகட்டத்தில் சுப நடந்தால் திசை நடக்குது. அதான் சார் கல்யாண காலகட்டத்துல குரு தசை நடந்தால் இது மூடி மறைச்சு உடனடியாக அடுத்த திருமணத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. போயிரும். ஏர்லியா மேரேஜ் சக்சஸ் ஆயிரும். சரிங்க சார். அதுவே இப்ப சப்போஸ் நடந்துரும். என்னங்க காம்பினேஷன் எல்லாம் நடந்துரும். ஆனா குரு தசை சீக்கிரமா நடக்கிறதுனால தெரியாம இருக்கும். தெரியாம டக்குனு மாத்து. எஸ் 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 100% கரெக்ட். தேங்க்யூ சார். அதுவே இப்ப அடுத்து செவ்வாய் தசையா இருந்ததுன்னா இது வளர்ந்துகிட்டே போகும் சார். அடுத்தடுத்து எத்தனை திருமணம் பண்ணாலும் தோல்வி. உதாரணத்துக்கு இந்த பொண்ணுக்கு இப்ப உதவி சிம்பிள், இது பிரிச்சுக்கல அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த ரோகிணியில பிறந்திருக்கு இந்த பொண்ணு இல்லையா? ஆமாங்க சார். இத கிருத்திகையில பிறந்திருந்தா இப்ப செவ்வாய் தசை தான் நடக்கும். ஆமாங்க சார். அப்ப இப்போ இந்த பெண்ணுக்கு இப்போதைக்கு தீர்வு கிடைக்காதுல்ல. செவ்வாய் தசை முடியணும் சார். இப்ப பிறக்கும் போதே அந்த பொண்ணு வந்து மிருகசீரிசத்துல பிறந்திருந்தா தசை நடைமுறையில வராது இல்லைங்க சார். திருமண வயசுல வராது. திருமண வயசுல செவ்வாய் முடிஞ்சிருக்கு, சின்ன வயசுல முடிஞ்சிருக்கும்ல. அதான் சார் திருமண வயசுல நடைமுறைக்கே வராது. வேலை செய்யாம போகாதுல்ல. ஆமாங்க சார். அப்ப காம்பினேஷன் வேலை செஞ்சிரும். கோச்சார் தசாபுத்தியோட ரோல் ஏர்லியா வந்து உள்ள பூந்துரும். ஒரு தசை நடந்திருக்கும், வெளியே தெரியாம நடந்திருக்கும் காம்பினேஷன். ஆமா. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல பிறக்கிறவங்களுக்கு சம்பவம் மாறி மாறி செயல்படும். புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க சார். ஒரே வாரம் தான். கிருத்திகையா இருந்தா இன்னும் அவங்களுக்கு வாழ்க்கை இன்னும் 10 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்ல. ரோகிணியா இருக்கா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். மிருகசீரிசமா இருந்தா அவங்களுக்கு தொடக்கத்திலேயே பாசிட்டிவா மாறிடும். ஆமாங்க சார். பெட்டர் ஆயிரும். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற கீ பாயிண்ட். சரிங்க சார். புரியுது சார். ஒரு நிமிஷம் சார், புரியல. இப்ப மிருகசீரிச நட்சத்திரமா இருந்தா திருமண வாழ்க்கை ஃபெயிலியரே ஆகாது. இல்லம்மா, ஏன் ஃபெயிலியர் இல்லம்மா, ஏன் ஃபெயிலியர் ஆகாது அத மட்டும் சொல்லுங்க. செவ்வாய் தசை சின்ன வயசுலயே முடிஞ்சிரதுனால. செவ்வாய் முடிஞ்சிருதுமா. கல்யாண காலத்துல என்ன திசை நடக்கும்? ஏன்னா பொது பலனை எடுத்துக்காதீங்க, நீங்க வேற. குரு தசை நடக்குங்க சார். அதனால குரு ஏன் இப்ப நடக்கிறது? எது இந்த பொண்ணுக்கு என்ன பாசிட்டிவ் இந்த சார்ட்டுக்கு? குரு வந்து செவ்வாயோட கனெக்ட்ல இருக்குங்க சார். செவ்வாயோட கனெக்ட்ல இருக்கிறா, ஜீவகாரகனோட கனெக்ட்ல இருக்கு. ஜீவகாரகனோட கனெக்ட். நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்? ஒரு தசை உபகோளாக இருந்தாலும் அது வக்கரமா இருக்கும்போது பிரதானமாகி தசை நடக்கும்போது அதோட ரோல் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் காதல்லையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன டைம்ல முடிஞ்சிட்டு பாசிட்டிவா நடந்துருன்னு சொல்ல வரேன். புரியுதுங்க சார்? இப்ப இதுல ஒரு क्वेश्चन. உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து மிருகசீரிசத்துல பிறந்தா கல்யாண வாழ்க்கை பாதிக்காதுன்னு அப்படியே பொது பலனை எடுத்துட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. இல்லைங்க சார். இல்லைங்க சார். செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இல்லைங்க சார். தசாபுத்தி ஏழியரா வர்றதுனால தெரியுது. குரு தசை ஏழியரா வர்றதுனால அந்த பிள்ளைய காப்பாத்து தெரியாம பண்ணுது. சமுதாயத்துக்கு தெரியாம ஏர்லியா கிளீஸ்டு. செவ்வாய் இன்னும் நாள் படை இருக்குன்னா பிரச்சனை பெருசாகும்னு அர்த்தம். சார் இப்ப ஒரு சின்ன கேள்வி சார். இப்ப இந்த பெண் ஜாதகத்திலே வந்து குரு உபகோள்ல 2வது உபகோளான தொடர்பா தான் சார் வராங்க. ஆமா ஆமா. பர்சன்டேஜ் வேரியேஷன்ல இப்ப நீங்க ஆப்ல கொடுத்திருக்கிறது சப்போஸ் பர்சன்டேஜ் என்ன இருந்தாலும் தசாபுத்தி வரும் பொழுது பர்சன்டேஜ்க்கு இங்க வேலையே கிடையாது. ஆனா வேற தசை நடந்ததுன்னா அந்த பர்சன்டேஜ் வேல்யூஷன்ல தான் இவரு எடுக்க வேலை செய்யும். பொது காம்பினேஷன் பர்சன்டேஜ் தசாபுத்திக்கு வந்து டைரக்டா அது அந்த பிளானட்டுக்கு ரோல் பண்ணும். திசாநாதனுடைய ரோல் தான் பிளே ஆகும். சரிங்க சார். அதான் எனக்கு ஒரு டவுட்னா சார், இப்ப மையக்கோளுக்கு அடுத்து பிரதான கோளுக்கு அடுத்த உபகோளா இருந்தா வக்ரமா இருந்தா இப்பவும் நான் என்ன சொன்னேன்னா செவ்வாய்க்கேது இயங்காம அந்த பொண்ணுக்கு குரு வந்துருன்னு சொல்ல. செவ்வாய்க்கேது வேலை செய்யறது உங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது அந்த சிக்கல்ல இருந்து சடனா வெளியே வந்துருவாங்க. எஸ் கரெக்ட்.
சரிங்க சார், சரிங்க சார். சார் இங்க ஒரு கேள்வி சார். ஆஹ் இப்போ இந்த மாதிரியான சார்ட், இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கவங்க வந்து ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருந்தா அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா அவங்களுக்குள்ள அந்த தாம்பத்தியம் நடந்திருக்கணும். சும்மா வெறும் பிசிக்கல் அட்டாச்மெண்ட் இல்லாம அது காம்பினேஷன் வேலை செய்யாது. அது அது அதுக்குன்னு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா சார்? இத்தனை வருஷம் லவ் பண்ணிருக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி நாம தான் ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகே. அந்த தாம்பத்தியம் நடந்திருந்து ஒரு தடவை நடந்திருந்தா கூட அது லவ் ஃபெயிலியரா தான் எடுத்துக்கணும். அது ஒரு காம்பினேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாழ்க்கைக்குள்ள போறாங்கன்னு எடுத்துக்கணும். ஆமா, தசாபதி எப்படி இப்ப நாம எடுக்கிறோமோ அதே மாதிரிதான். எப்படி குரு வந்துட்டா அந்த 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 அது நீ நடக்காது அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரிதான். இன்னொரு கேள்வி சார். இங்க வந்து குரு கடைசியா வர்றதுனால நம்ம வந்து அப்படி சொல்றோம், குரு தசையும் பாக்குறோம். இப்போ இந்த குருவோட காம்பினேஷன்ல வந்து சந்திரன் சனி எல்லாம் தொடர்பு கொள்றாங்களே, இது சுமாரா தான் இருக்கும் இந்த தசை. ஆனா வந்து தப்பிச்சிருவீங்க கல்யாண வாழ்க்கையிலன்னு எடுக்கணுமா? எடுக்கலாம். அதுல இங்க குருவுக்கு வந்து நெகட்டிவா இல்லையா, வெறும் சந்திரன் மட்டும் தானே. சந்திரன் சனி, சனிக்கு சந்திரனோட தொடர்பு இல்லையில. இப்போ உதாரணத்துக்கு குரு போய் சந்திரனை தொடர்பு கொள்றா சார். ஆமா சார். ஆனா சந்திர சனியை தொடர்பு கொள்வது இல்லையில. பிரதான கோளை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பிரதான கோளுன்னு இல்ல, நீங்க உதாரணத்துக்கு வந்து குரு எடுத்துட்டீங்க, சுபமா அசுபமான்னு செக் பண்றீங்க, கரெக்டா? ஆமா சார். அவரு போய் சந்திரனை தொடுறாரு, அந்த சந்திரன் போய் சனி தொட்டு இருந்தா தானே மைனஸ். ஆமா சார். ஆனா இங்க கிரக சேர்க்கையில சனி சந்திரனுக்கு அப்புறம் சனி சுக்கிரன் வராங்கல்ல, அது புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதை மட்டும் உள்வாங்குங்க. குரு போய் சந்திரனை தொடுறாரு. ஆமா. சந்திரன் யார தொடுறாரு அத சொல்லுங்க. குரு. அப்புறம் வேற எதுக்கு சனிக்கு எதுக்கு போறீங்க? இல்ல அடுத்த உபகோளா குருவோட காம்பினேஷன் குருவுக்கு தான் இருக்கு, சந்திரனுக்கு இருக்கா? இல்ல இல்லைங்க சார். அவர் கேக்குறது என்னன்னா சார், இல்ல அவர் கேக்குறது இல்ல, புரியுதுங்க சார், அவர் கேக்குறது புரியுது அவருக்கு, அதுக்கு தான் வளர விடுறேன். குருக்கு தான் சந்திர காம்பினேஷன் இருக்க ஒழிய சந்திரனுக்கு சனியோட காம்பினேஷன் கிடையாது. ஆமா சார். குருவுக்கு தான் சனி காம்பினேஷன் இருக்கு சார். வக்ரமான கோளா வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க பிரதான கோளுக்கு அடுத்து வர உபகோள் வந்து வக்ரம் அடைஞ்சிருந்தா அதுவும் பிரதான கோளா வேலை செய்யும் சொல்லிருக்கீங்க சார். அதனால அவர் அந்த டவுட் கேக்குறாரு. அப்படி கேட்கல அவரு. அவர் எப்படி கேக்குறாருன்னா, குரு சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு அப்படி எடுக்கிறாரு. அவர் அப்படி எடுக்க கூடாது அந்த இடத்துல. சரிங்க சார். தசாபுக்திக்கு அப்படி எடுக்க கூடாது. இல்ல சார், எதுக்குமே எடுக்க கூடாது. ஓகே சார், ஜீவகாரகன் இந்த ஜாதகருக்கு குரு வந்து சந்திரனை தொடர்பு கொள்கிறார். குருவுக்கு தான் சனியோட தொடர்பு இருக்கு, சந்திரனுக்கு சனியோட தொடர்பு கிடையாது. இது குருவோட பட்டியல்ல குரு சந்திரன் சனி சேர்க்கை. ஆனா சந்திரனுக்கு குரு தொடர்பு இருக்கு. பாருங்க, ரெண்டை பிரிச்சு பாருங்க. ஆமா சார். குரு சந்திரன் சந்திரனை தொட்டு அப்புறம் சனி தொடர்றாரு. ஆமா. இப்ப குரு தசையில பலன் எடுக்கணும்னா நம்ம சனியை எடுக்க வேணாமா? குரு தசையில சனிக்கு தான் எடுக்கும், சந்திரனை தொட்டு எடுப்பீங்க. ஆமா சார். சந்திரனுக்கு அப்புறம் தானே சார் எடுக்க முடியும் உங்களால. நான் கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. குருவுக்கு சந்திரனோட தொடர்பு இருக்கு. ஆமா சார். சுபமா அசுபமா? சுபம். இங்க சனி ஏன் இன்க்ளூட் பண்றீங்கிற, சந்திரன் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் சனி எதுக்கு இன்க்ளூட் பண்றீங்கன்னு கேக்குறேன் சார். அவர் உபகோள் தானே சார், அதனால அவருக்கு எடுக்கிறாரு. இல்லைங்க, குருவுக்கு தான் உபகோள், சந்திரனுக்கு உபகோள் கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். ஆமா சார். குருவுக்கு பிரதான கோளுக்கு அடுத்தது மையக்கோள் குரு. இந்த இடத்துல சனி குரு வக்கரம் இல்லாம இருந்தால், ஒருவேளை நேர்கதியில் இருந்தா அப்படி எடுக்கணும். சந்திரன் அப்புறம் சனி, அதுவும் சந்திரனும் சனியை தொட்டிருப்பாரு, அப்படி இருக்கிற போது அதை எடுக்கணும், அப்படி எடுக்கணும். மையக்கோளும் வக்கரமா இருந்து உபகோளும் வக்கரமா இருந்தால் பிரதான கோள் மாதிரியே அந்த உபகோளும் செயல்படுவாரு சொல்றீங்க. ஆமா. ஆனா இங்க குருவும் வக்ரமா இருக்கிறதுனால குருவும் சந்திரனும் தான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் சொல்றீங்க. ஆமா, ஆமாங்க. ஓகே. அப்ப குரு தசை நல்லபடியா இருக்கும், சந்திரனோட நிறுத்திக்கும் குரு தசை. ஆமாங்க. குரு நேர்கதியா இருந்தா நம்ம சனியை போய் எடுத்து அந்த பலனும் சேர்த்து சொல்லணும். ஓகே சார். ஓகே சார். இந்த வக்ரம் தான் நான் பார்க்கல. ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சு. ஓகே சார். சார் இப்ப இன்னொரு சந்தேகம் சார். ஓகே. டிரான்சிட்ல இப்ப குரு வந்து கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வர போறாருங்க சார். ஆமாங்க. சிம்மத்துல செவ்வாயையும் தனுசுல கேது இருந்து செவ்வாய் கேது சேர்க்கை இருக்குங்க சார். ஓகேங்க.
இப்ப சப்போஸ் இவங்களுக்கு குரு திசையே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஓகே இந்த செவ்வாய் கேதுக்கு உண்டான பலன் வந்து கடகத்திலேயே 30 டிகிரிக்கு முன்னாடி இருந்து ஒரு டிரான்சிட்ல வர வர நெருக்கமா வர வர அந்த சம்பவத்தை நடத்தி கொடுக்குமா சார்? எந்த சம்பவத்தை நடத்துமான்னு கேக்குறீங்க? செவ்வாயும் கேதும் சேர்ந்த அந்த சம்பவம், அதாவது கணவரோட ஒரு கான்ட்ரவர்சியோ அல்லது ஒரு ஆமா பிரிவினைகளோ. 24 டிகிரி வந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். கடகத்துல 24 வந்த உடனே சார்? ஆமாங்க. அதுக்கு இடையில வேற கோள் இருந்தா அந்த கோளுக்கான வேலை செய்யும். இடையில எந்த கோள் இருக்கக்கூடாது சார். காம்பினேஷன்ல இப்ப இல்லைங்க சார். செவ்வாய் இப்ப கேது இல்ல. அதுக்கு அடுத்து தான் சனி இந்த வருதுங்க சார். பெண்ணோட ஜாதகத்துல கோச்சார குரு 24 டிகிரிக்குள்ள என்டர் ஆகும்போது செவ்வாய் கேது வேலை செய்யும். அது ஃபுல்லா நல்லா, அதாவது எப்படின்னு சொல்றேன்னா ஹெவியா ப்ராப்ளம் இருக்கிற சமயம் பொழுது நம்ம எவ்வளவு டிகிரிங்க சார் எடுத்துக்கிறது? ஹெவிங்கிறது கணக்கு கிடையாதுங்க. எது இல்லைன்னா உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓ, இடையில எந்த கோள் இல்லைன்னா உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நடுவுல வர வர இன்னும் அதோட தீவிரம் அதிகமாகும். அந்த 24 டிகிரி பாகைய கடந்த 1 டிகிரி கடந்து 26 டிகிரி போயிட்டாருன்னா அது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. 26 டிகிரி தாண்டிட்டே இருக்காது. வணக்கங்க சார். இப்ப இதே ஜாதகம் திருமணம் ஆகல, ஆனா திருமண பொருத்தத்துக்கு இப்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஓகே. இப்ப இவங்களுக்கு திருமண பொருத்தம் எப்படி சொல்றதுங்க சார்? திருமண பொருத்தம் எப்ப செய்யணும்னு கேக்குறீங்களா? எப்ப செய்யணும்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு திருமண வாழ்வு இவங்களுக்கு 2 தார யோகம் இருக்குன்னு சொல்லணுமா, இல்ல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் சார்? இல்ல கேள்வி எனக்கு புரியல. நீங்க இன்னொரு தடவை கேட்டுருங்க சார். இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கனால வாழ நிலையும், செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கனால அது 2-3 திருமணத்துக்கான அம்சம் உள்ள ஜாதகமா இருக்கு. செவ்வாய் கேது சனிங்கிறதுனால. ஆமாங்க சார். 2-3 திருமணமான அம்சமா இருக்கு. சப்போஸ் இதே ஜாதகம் என்கிட்ட ஒண்ணு இருக்குங்க சார். ஆனா அவங்களுக்கு இன்னும் நிறைய திருமணம் ஆகலைங்க சார். இப்ப இல்ல ஓகே. அவங்க என்ன நட்சத்திரம்? அவங்க வந்து கார்த்திகை நட்சத்திரம் சார். எக்ஸ் கரெக்ட். ஏன்னா செவ்வாய் இன்னும் வந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப அந்த பொண்ணுக்கு அநேகமா செவ்வாய் முடியிற ஓரத்துல இருக்கும், இல்லாட்டி ராகு தொடக்கத்துல இருக்கும். ராகு திசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்குங்க சார். ஆமா. சனி புத்தி வெளிநாட்டுக்கு போக்கேங்க. இப்ப சனி புத்தி முடிஞ்சாதான் அடுத்த கல்யாணத்தை பத்தி பேசணும். சப்போஸ் இப்ப இது மாதிரி நம்மள்ட்ட திருமணத்துக்கு கேட்க வராங்கன்னா அவங்கள நம்ம என்னன்னா இப்ப இது 2-3 திருமணத்துக்கு போகக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லணுமாங்க சார்? இல்ல இவங்க ஆனா சொல்றதுக்கு தைரியம் நமக்கு முதல்ல வேணும். சரிங்க சார். இல்ல இதுக்கு முன்னே நல்ல ஜோசிங்கிறது நீங்க வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர் பயந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றவங்க கிட்ட அந்த ரிசல்ட் அப்படியே அப்ளை பண்ண முடியாது. சரிங்க சார். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த டைம் வரைக்கும் மேரேஜ் பத்தி பேசாதீங்க, அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லலாம் லாஜிக்கா. இல்ல கேட்கிற நபர் வந்து என்னோட வாழ்க்கையை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுல என்ன டீப்பார் மைனஸ் இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியருக்கு சான்சஸ் இருக்கு, அதை வந்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார். இல்ல ஃபேமிலியில வேற ஒரு நபர் வந்திருக்காரு அப்படின்னா, இல்லைங்க எனக்கு இது தெரிஞ்ச பொண்ணுதான், நான் வந்து அவங்கள வழி நடத்தணும், எனக்கு கைடன்ஸ் கொடுங்கன்னா, ஏங்க இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆயிரும், இந்த டேட்ல இந்த டேட் வரைக்கும் ப்ராப்ளம், செகண்ட் மேரேஜ் தான் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்கு தெரியாம மறைமுகமா அவங்க காதல் செஞ்சிருந்து இத்தரம் நடத்துறது பிரிஞ்சிருந்தா அது பிரச்சனை வராது. அது பிரச்சனை. அது வந்து இதுல கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பிரசன்ன தந்தோட கனெக்ட் பண்ணும்போது வந்துடும், தெரிஞ்சிடும். அதுக்குதான் கேட்டேன். நன்றிங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இந்த மாதிரி சூழ்நிலையில ஜாமக்கோல் போடும்போது கரெக்டா தெரிஞ்சுங்களா சார்? 100% தெரியுது. 100% தெரியும். 100% தெரியும். அதனாலதான் நீங்க எப்பவுமே ஜாதகம் பாக்குறதுக்கு மேல ஜாமக்கோல் போட்டு பாத்துக்கிட்டு ஜாமக்கோல் போட்டுக்கு எந்த நீங்க ஜாமக்கோல்னு இல்ல, எனி ஒன் பிரசன்னத்தை ஏதோ ஒண்ணு ஒரு அஸ்ட்ராலஜர் கனெக்ட் பண்ணி போகணும் சார். இப்ப அதுலயே ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க சார். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி ஜாதகமே கொண்டு வராங்க, 3 ஜாதகம் 4 ஜாதகம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கோ இல்ல மாப்பிள்ளைக்கோ இல்ல கணவருக்கோ இப்படி பாக்குறாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கும் பொழுது நம்ம ஜாமக்கோல் போட்டு பாக்குறோம். இப்போ 4 ஜாதகம் கொண்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதகத்துக்கு தான் பிரச்சனை மெயின் இஷ்யூவா இருக்கும். சரிங்க சார். அது வந்து உங்களுக்கு ஜாதகம் இண்டிகேட் பண்ணும். சரிங்க. உதாரணத்துக்கு வந்து இப்ப 2வது குழந்தைக்கு ப்ராப்ளம்னா 6 ஏழை காட்டி கவிப்பு 7ஆம் அதிபதியோ அது காரகணியோ இண்டிகேட் பண்ணி நமக்கு காட்டும், ஜாமக்கோல் காட்டும். சரி. அப்ப வந்து அந்த சார்ட்டோட போய் அங்க போய் அந்த சார்ட்ல பார்த்தோம்னா அந்த தசாபுத்தி கோச்சார் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கும். சரி. நீங்க அப்பவே ஆரம்பத்துல கேட்கலாம், 4 ஜாதகத்துல இந்த ஜாதகம் தான் ஏதாவது இப்ப இஷ்யூ இருக்கா, இத பத்தி தான் கேட்க வந்திருக்கீங்களான்னா ஆமாம்பாங்க. சரி.
அது இப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம தனியா ஜாமக்கோல் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்ல. முதல்ல ஒரு கொடுக்கும்போது போட்டீங்கன்னா அது எந்த ஜாதகத்துக்கு பிரச்சனைங்கிறதையும் சொல்லுது. சரிங்க சார். ஆனா இப்ப இண்டிவிஜுவலா இப்ப ஒரு ஜாதகத்துல சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ஜாமக்கோல் போட்டு பார்த்தா சொல்லணும் சார். ஆமா, கண்டிப்பா. சரிங்க.